இப்போது நம்ம பார்க்க போகிற விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்க மிக புத்திசாலித்தனமான குரங்கு இனமான ஜெயண்ட் ஒராங்குட்டானை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஹியூமன் டிஎன்ஏவோட 97% சிமிலருங்க. அதனால தான் இவங்க நம்புற மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டுங்க. ஒராங்குட்டான் இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா மலேசியா, இந்தோனேஷியா காடுகள் தாங்க அதிகமாக வாழுறாங்க. குறிப்பாக போர்னியோ மற்றும் சுமத்ரா ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா ரைன் ஃபாரஸ்ட், அதாவது மலைக்காடுகளில் மரத்துக்கு மேலே தாங்க அவங்க முழு வாழ்க்கையும் நடக்குது. ஒராங்குட்டான் உலகில் இருக்கும் மிக அதிக மரத்திலே வாழும் பெரிய குரங்குங்க. மற்ற குரங்கு வச்சு தரைக்கு வந்துட்டு போகும், கீழே போய் விளையாடுங்க. பட் ஒராங்குட்டான் பெரும்பாலும் மரத்தில் ஒண்டி தாங்க அதோட நேரத்தை கழிக்கும். எப்பயாச்சும் குறிப்பிட்ட நேரம் ஒண்டி தாங்க தரைக்கே வரும், தண்ணி குடிக்க அந்த மாதிரி. இவங்க கரங்கள் ரொம்ப நீளங்க. தரையில் நிற்கிறதுக்கும் கையில் தாங்க இவங்க யூஸ் பண்ணி ஆகணும். அதனால தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க தினமும் 400 வகையான ஃப்ரூட்ஸ், லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் சாப்பிட்றாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட், துரியான், மேங்கோ மாதிரியான பழங்கள் கூட இவங்களோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டுங்க. ஒராங்குட்டான் ரொம்ப புத்திசாலியான குரங்குங்க. ஆமாங்க, டூல்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இலையை அம்பர்லா மாதிரி யூஸ் பண்ணி மலையிலேருந்து பாதுகாப்பாங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க இன்சென்ட் ஸ்டிக் யூஸ் பண்ணி தாங்க அவங்க சாப்பிடுவாங்களே. இவங்க நாளும் மரத்துலேயே புதிய நெஸ்ட் கட்டுவாங்கங்க. இவங்க தூங்குறது பார்த்தீங்கன்னா டெய்லி ஒவ்வொரு மரம் போகிறனால அந்த இடத்துலையே வந்து சின்னதாக ஒரு கூடு மாதிரி கட்டி அதில் தான் இருப்பாங்க. மெயில் ஒராங்குட்டான் கூப்பிட்டா 1-2 கிலோமீட்டர் தூரத்துக்கு அதோட சத்தம் கேட்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைய பார்க்கறது இவங்க யாருனாலையும் அடைச்சிக்க முடியாது. எதுனால சொல்கிறேன்னா, நம்ம எப்படி வந்து குழந்தைங்கள 7-8 வயசு வரைக்கும் ரொம்ப பொத்தி பாதுகாப்போமோ, அதே மாதிரி குழந்தை ஒராங்குட்டான் பார்த்தீங்கன்னா அம்மாக்கிட்டேருந்து பிரியவே பிரியாதுங்க. அம்மாவோட பாசத்துக்கு ரொம்ப இதுங்க. அதனால தாங்க இதை மனிதர்களுக்கு ஈக்குவலாக சொல்கிறாங்க. இப்போ இது ஒராங்குட்டான் உலகில் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தாங்க இருக்குது. ரெயின் ஃபாரஸ்ட் அழிப்பு, அது மாதிரி இல்லீகலாக பெட்டுக்காக கடத்திட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வனத்துறையால் பாதுகாக்கப்பட்டு வருதுங்க. யாரும் போகாத மாதிரி நம்மளோட டிஎன்ஏ ஷேர் பண்ணுறது இல்லாமல் ஃபாரஸ்ட்டை ஹியூமனை மாதிரியும் வாழுதுங்க இது.